நாளிலும் கூட அருமையான காலவெளிலும் கூட இப்படியாய் தேவ சமூகத்தில் நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. இந்த ஆராதனை வேலையை கூட கர்த்தர் துவக்க முதல் முடிவு மட்டுமாக ஆசீர்வதிக்கும்படியாக தேவ பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக தேவ கிருபைக்குள்ளாக கர்த்தர் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக அவருடைய அபிஷேகம் அவருடைய வல்லமை நமத்திலே வரும்படியாக அவரை பாடி துதிக்கும் பொழுது தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு காணப்படுவதாக எல்லா உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகன்று போகத்தக்கதாக சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் திருப்பப்படுவதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவ கரத்திலேயே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம் சிவமனும் ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரும் உகந்த ஒரு ஆராதனையாக ஆண்டவரை மாற்றி தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் தலை தாழ்த்தி நம் செவிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். உதவி செய்படியாய் செபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஒரு புதிய பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தெரிந்தவர்கள் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோமாக. அல்லேலூயா. சொன்னை சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததன் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததன் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலைக்கு எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலைக்கு எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்னை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்னை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னை சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னை சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று. நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே. நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும்
காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை சொன்னை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை முடிந்ததை துவக்கத்தை பார்ப்போம் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை முடிந்ததை துவக்கத்தை பார்ப்போம் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன்
சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆமென். உம்மையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்ப்போம் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்ப்போம் உங்களுக்கு ஈடே இல்லை. ஆராதனை. ஆராதனை. சொன்னை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே விபாகவாதரவா சந்தரல குருவின மதவாக்கதுரா நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்னை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. எல்லாரும் ஆமென். ஆராதனை. ஆசையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே தீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் தீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் நான் வளர்ந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே நான் வளர்ந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலை வருபவரே ஆராதனை. ஆராதனை. சொன்னை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. சொன்னை சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. ஆசையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்த்தோம் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்த்தோம். Hallelujah. ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. 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 நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த ஆராதனை வேலை தேவன் தந்ததற்காக அவருடைய சமூகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவதற்காக ஆண்டவரை நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேர்ந்தெடுத்து வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே நீர் விடுதலை கொடுத்து பலப்படுத்தி வார்த்தையை தாவே நீ வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலவேளைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அநேக பலவீனத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த காலவேளையில் தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார்.
தேவ பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை, தேவ பிள்ளைகளுக்காக இன்றைக்கு தேவன் அருளின ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம். இதோ திருடனைப் போல் வருகிறேன், இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், திருடனை போல நான் வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவர் பாக்கியவான். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தன் வஸ்திரங்களை ஒரு மனுஷன் காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால், இப்போ வீட்டில் இருக்கிற பீரோக்களில் இருக்கிற, கபோர்டில் இருக்கிற, நான் சேர்த்து வைத்திருக்கிற இந்த வஸ்திரங்களை என் ஆண்டவர் சொல்லலை. வஸ்திரங்கள் இன்றைக்கு நமக்கு எத்தனையோ விதத்தில் அது உபயோகப்படுகிறது. வஸ்திரம் இந்த சில நேரங்களில் நமக்கு மதிப்புக்குரியவர்களாக மாற்றி விடுகிறது. ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு போனாலுமே அந்த வஸ்திரத்தின் மொத்தமாக அநேகருக்கு மதிப்பு கூடி விடுகிறது. ஒன்றுமில்லாத நிலைமையில் இருப்பார்கள், வாழ்க்கையிலே ஏழ்மை நிலைமையில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உடுத்தி கொண்டு போகிற அந்த வஸ்திரம் அவர்களை உயர்த்தி காட்டிவிடும். அதுதான் என் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, உன் மானம் காணப்படாதபடிக்கு, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அவமானத்துக்கு உள்ளாகாதபடிக்கு, உன் வாழ்க்கையிலே நீ துக்கத்துக்கு உள்ளாகாதபடிக்கு, வேதனைக்கு உள்ளாகாதபடிக்கு, உன்னை எல்லாரும் கேலி பரியாசம் செய்யாதபடிக்கு, உன்னை ஏளனமாய் உன்னை பார்க்காதபடிக்கு, நான் வரப்போகிற நாட்களில் நான் உனக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் வேதத்தில் இந்த வஸ்திரம் எத்தனையோ இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான இந்த வஸ்திரம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான வஸ்திரம். வேதத்திலே கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தபொழுது நிறைய வஸ்திரத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், யாக்கோபுக்கு அவருடைய தாயார் நல்ல வஸ்திரங்களை உடுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதே ஆதியாகம புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே ஏசாவை குறித்து ஈசாக்கு சொல்லும் பொழுது, ஏசாவுடைய வஸ்திரம் வயல்வெளியின் வாசனை போல இருந்தது. வஸ்திரத்திலே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு நல்ல வஸ்திரத்தை அவருடைய தாய் உடுத்தினார். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், யாக்கோபு ஏசாவுடைய வேஷத்தை தரித்து கொண்டு போகும் பொழுது அந்த ஏசாவுடைய வஸ்திரம் வயல்வெளியின் நினைச்சுக்கிறதான் வாசனையை போல இருந்தது. நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே தேவ சமூகத்துக்கு போகிற ஆரோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவனை பரிசுத்த வஸ்திரத்தினாலே என்ன செய்யணுமா, உண்டு பண்ணுவாயாக என்று மோசேக்கு ஆண்டவர் சொல்றார். அவனுக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் என்ன செய்யணும்,
இருக்க வேண்டும். பரிசுத்த வஸ்திரம். நீங்கள் யாத்திராக புஸ்தகத்தில் நீங்கள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆரோனுடைய அந்த குமாரர்கள் ஆராதனைக்குரிய ஒரு வஸ்திரத்தை அவர்கள் தரித்து கொள்ள வேண்டும். அங்கு வேதம் சொல்கிறது, ஆரோனின் குமாரர் என்ன செய்யணுமா? ஆராதனைக்குரிய வஸ்திரம். இன்றைக்கு அநேக ஆராதனைக்கு வருவார்கள். நான் ஆராதனைக்கு எந்த வஸ்திரத்தை உடுத்த வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் தெரிகிறதில்லை. ஆனால் வேதம் அந்த காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆராதனைக்கென்று ஒரு வஸ்திரம் இருக்கிறது, வெளியிலே ஒரு வஸ்திரம் இருக்கிறது, உலக பிரகாரமான வஸ்திரம் இருக்கிறது, வேலைக்கு போகிற ஒரு வஸ்திரம் இருக்கிறது. வேலை ஸ்தலத்துக்கு போகும்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த யூனிஃபார்மை போட்டு போகலன்னா அவர்கள் என்ன செய்வாங்க? கம்பெனிக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, வேலை ஸ்தலத்தில் சேர்க்க மாட்டாங்க. அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோனுடைய குமாரர்களுக்கு என்ன செய்யணுமா? ஆராதனைக்குரிய வஸ்திரம். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எப்படி உடுத்தி கொண்டு வருகிறார்கள் ஆராதனைக்கு என்று தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்ல, ஒரு வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் வெண் வஸ்திரங்களை என்ன செய்கிறாரா? தரிப்பிக்கப்படுகிறார். வெண் வஸ்திரம். ஜெயம் கொண்ட வாழ்க்கை நடத்துகிறவர்கள், ஜெயிக்கிற வாழ்க்கை நடத்துகிறவர்கள், ஜெயித்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், எப்பொழுது ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு நான் வெண் வஸ்திரத்தை தரிப்பிப்பேன். நீங்கள் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய வஸ்திரம் யாருக்காக என்று வேதம் சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுக்காக. தேவனுடைய பரிசுத்தம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, பரிசுத்தவான்களுடைய நீதிகளாகிய என்ன செய்கிறதா? மெல்லிய வஸ்திரம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மணவாளன் மணவாட்டிக்குரியவர்கள். நாம் என்ன செய்கிறோம்? மணவாளர்களாக மணவாட்டிகளாக தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய போகிறோம்? நிற்க போகிறோம். இந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த வஸ்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நீங்கள் 9ஆம் வசனத்திலே வாசிக்க சொன்னால், தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் விலையேறப்பட்ட வஸ்திரத்தை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும். விலையேறப்பட்ட வஸ்திரம். அந்த விலையேறப்பட்ட வஸ்திரத்தை என் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார், தந்திருக்கிறார். அது விலையேறப்பட்ட வஸ்திரத்துக்கு உரியவர ஒரு தேவ பக்திக்குரியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அப்படி தேவ பக்தியாய் வாழ்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் விலையேறப்பட்ட வஸ்திரத்தை கொடுக்கிறார். நீங்கள் இன்னொரு இடத்துல 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலேயும் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும், எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும், நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், அதே எஸ்தர் புஸ்தகம் நீங்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிப்பீங்க சொன்னால், இந்த 3 இடங்களிலும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ராஜ்ய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டார்கள். ராஜாவின் வஸ்திரம், இயேசு ராஜாவுடைய வஸ்திரம். இந்த வஸ்திரங்களை எல்லாம் நாம் என்ன செய்யணும் என்று தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ வஸ்திரத்தை
நீ என்ன செய்ய வேண்டும்? உன் மானம் காணப்படத்தக்கதாக, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். இதோ நான் என்ன செய்கிறேன்? சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்க, நல்ல வஸ்திரம், வாசனை உள்ள வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், ஆராதனைக்குரிய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், விலையேறப்பெற்ற வஸ்திரம், ராஜாவுடைய வஸ்திரம். நம்முடைய ராஜாவுடைய இயேசு ராஜா, அந்த ராஜாவுடைய வஸ்திரத்தை எல்லாரும் என்ன செய்தார்களா? என்ன செய்கிறது? பங்கு போட்டுக்கொள்ள ஆசைப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த இயேசு ராஜாவுடைய வஸ்திரத்தை நாம் என்ன செய்கிறோம்? காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படும். இப்போ ஏன் இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்? இன்னைக்கு இந்த காலவில் இந்த வஸ்திரத்தை குறித்து கர்த்தர் நமக்கு பேசுகிறார் என்று சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், வேதத்தில் நம்முடைய வஸ்திரங்கள் நம்மை விட்டு என்ன செய்யும்படியாக எடுக்கப்படும்படியாக, நம்முடைய வஸ்திரம் என்ன செய்கிறது? நம்மளை காணப்படாதபடிக்கு நம்முடைய வஸ்திரங்கள் விலகி போகத்தக்கதாக, நம் வஸ்திரம் நம்ம விட்டு என்ன செய்கிறது? எடுக்கப்படத்தக்கதான காரியங்கள் என்ன செய்கிறது? இந்த உலகத்தில் நடந்து கொள்கிறது. இன்றைக்கு ஒரு சில நேரங்களில் நாம் ரோட்டில் பார்க்கும் பொழுது குடிக்காரர்கள் என்ன செய்வார்கள்? வஸ்திரம் இல்லாத இருப்பார்கள். இப்போ தேவன் வேதத்தின்படியாக நம்முடைய வஸ்திரங்கள் காணப்படாமல் போகிறதுக்கான காரியங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வஸ்திரத்தை காத்து கொள்ளும்படியாக என ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வஸ்திரத்தை நாம் காத்து கொள்கிறதுக்கு யாரெல்லாம் வஸ்திரத்தை இழந்து போனார்கள், யாரெல்லாம் வஸ்திரம் என்ன செய்கிறது? இல்லாமல் போனார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இத்தனை காரியங்கள், ஒரு 7 விதமான காரியங்கள். நான் நேரம் இல்லாதபடினாலே சுருக்கமாய் இந்த நம்முடைய வஸ்திரம் நம்மை விட்டு போகிறதுக்கு, வஸ்திரம் இல்லாமல் போகிறதுக்கு, வஸ்திரம் நம்மை விட்டு என்ன செய்கிறது? விலகி போகிறதுக்கு, இந்த வஸ்திரம் இல்லாததுனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அவமானங்கள், நிர்வாண கோலங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு இந்த காலவில் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நிவர்த்தி செய்ய விரும்புகிறார். நீங்கள் முதலாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், எப்பொழுது நம்முடைய வஸ்திரம் நம்மை விட்டு என்ன செய்கிறது? நாம் காக்க முடியாதபடிக்கு இந்த வஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக பண்ணுகிற காரியம் என்ன என்று நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு மனுஷன் தன்னுடைய வஸ்திரம் விலகி அவன் காணப்பட்டான், வஸ்திரத்தை இழந்த நிலைமையில காணப்பட்டான். அவன் யார் என்று நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், வாசிக்க கேளுங்கள் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே தன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். யார்? நோவா. சரியா படிங்க இந்த வசனத்தை. அதுக்கு முன்னாடி நோவா பயிரிடுகிறவனாகி அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது, நோவா திராட்சரசத்தை குடித்து, அதுல என்ன செய்தானா? ஒரு வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வெறி கொண்டான். வெறி கொண்ட ஒரு வாழ்க்கை, வெறியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெறி நிறைந்த அந்த வாழ்க்கை அவனுக்கு எதை கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது சொன்னால், அவன் வஸ்திரத்தை விலகி போகத்தக்கதாக அவன் வாழ்க்கையிலே அவனை என்ன செய்தது? மாற்றினது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தில்
வெறி கொண்டிருக்கிறானோ, அந்த வெறி கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில அவன் தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வஸ்திரத்தை, வாசனை வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை, ஆராதனைக்குரிய வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, விலையேறப்பட்ட வஸ்திரத்தை, ராஜாவின் வஸ்திரத்தை அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? இழந்து போகிறவனாக காணப்படுகிறான். வெறி, அந்த வெறி என்ற வார்த்தை இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளிடத்துல என்ன செய்கிறது? காணப்படுகிறது. என்னத்துல வெறி? படிப்புல வெறி, ஜாதி வெறி, பண வெறி, வேலை குறித்த வெறி, மற்ற விதமான என்ன செய்கிறது? பதவியை குறித்த வெறி. வெறி பிடித்து அலைகிறது. ஏதாகிலும் பதவி கிடைக்குமா? இன்னைக்கு வெறி பிடித்து அலைகிறதுனாலே அந்த பதவியில் என்ன செய்கிறார்கள்? அநேகர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பதவி இருக்கிறதுனாலே கஷ்டம் இருக்கும் என்று தெரியும், வேதனை இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கும் என்று தெரியும், நிம்மதி இல்லாமல் இருக்கும் என்று தெரியும். இந்த பதவியின் நிமித்தமாக, வெறி பிடித்தது நிமித்தமாக இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்ற காரியங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். குடும்ப காரியங்களை எல்லாம் பணம் 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 என்று என்ன செய்வாங்க? அலைந்து திடுவார்கள். குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள், மனைவியை பார்க்க மாட்டார்கள், பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள். அந்த பணம் என்கிற அந்த வெறி. ஒரு சிலருக்கு ஜாதி வெறி. இன்னும் ஆண்டவரிடத்துல வந்து, கர்த்தரிடத்துல வந்தோ தன்னுடைய ஜாதியை விட மாட்டார்கள், தன்னுடைய குலத்தை விட மாட்டார்கள், தன்னுடைய காரியங்களை என்ன செய்வார்கள்? விட மாட்டார்கள். வெறி பிடித்து அழிவார்கள். யாரையாகிலும் கெடுக்க வேண்டும் என்ற ஒரு வெறி பிடித்த ஒரு காரியம், யாரையாகிலும் என்ன செய்கிறது? துக்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வெறி பிடித்த காரியம், யாருக்காவது கெட்டதை செய்ய வேண்டும் என்ற வெறி பிடித்த காரியம். இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியில இந்த வெறி பாருங்க, அவ்வளவு நோவா, அவ்வளவு பெரிய மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறானா? அவன் குடித்து வெறித்ததினாலே தன் வஸ்திரம் விலகி என்ன செய்தானா? அவன் படுத்திருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வெறி பிடித்த ஒரு காரியம், ஒரு சின்ன காரியத்துல கூட என்ன செய்கிறதுமா? வெறி பிடிச்சிடும். சின்ன காரியம் ஒண்ணுமே இருக்காது, ஒரு வெறி பிடித்த ஒரு அனுபவம். குடும்பத்துல, மனைவிடத்துல வெறி பிடித்த ஒரு சின்ன காரியத்தை கூட கோபப்பட்டு, துக்கப்படுத்தி, வேதனைப்பட்டு இந்த குடும்பத்தை என்ன செய்யுது? நாசம் பண்ணுகிற ஒரு வெறி. நான் என்ன செய்யுது? நான் தான் இந்த பெரியவன், நான் தான், நான் சொல்லுகிறதான் நீங்க செய்யணும், அப்படி என்ற ஒரு வெறி இருக்கும். இந்த வெறி உடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த நல்ல வஸ்திரங்களை, வாசனையான வஸ்திரங்களை நாம் நினைச்சுக்கிறது எழுந்து போகிற சூழ்நிலையை நமக்கு உண்டாக்கிவிடும். அருமையான தேவத்திலே ஆண்டவர் சொல்றார், இது திருநெறி போல சீக்கிரமாய் வருகிறே, மானம் காணப்படாதபடி, நிர்வாணம் காணப்படாதபடி வஸ்திரத்தை காட்டும். இன்னைக்கு காலவேளையிலே நீங்களும் நானும், ஆண்டவரே எனக்கு எந்த விதமான வெறி பிடித்த வாழ்க்கை இருக்கக்கூடாது, எந்த காரியத்திலும் எனக்கு ஒரு வெறி, ஒரு ஆசை, ஒரு காரியம் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நல்ல ஒரு நிலைமையில இருக்க வேண்டும். எனக்கு நல்ல ஒரு புத்தி வேண்டும், நல்ல சுகம் வேண்டும், நல்ல காரியங்கள் வேண்டும். எனக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே வெறி பிடித்த அனுபவம் இல்லை, இருக்கவே கூடாது. வேதத்துல நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால் 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்கள் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பொழுது விடிந்து நாபாலுடைய வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவளுக்கு அறிவித்தார். பாருங்க, நாபாலுக்கு வெறி பிடித்திருந்ததுனாலே தன்னை காப்பாற்றின, தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றின ஒரு தாவீதுக்கு என்ன செய்தது என்று சொன்னால், அந்த காரியத்தை ஒரு உதவி செய்ய முடியாதவனை அவனை திட்டி பேசுகிறான். இப்போ வெறி தெளிந்த நிலைமை. அருமையான தேவப்பிள்ளைகள், இந்த வெறி பிடித்த ஒரு நிலைமை இருந்ததுனாலே அவன் நாபால் என்ன செய்தானா? செத்து போனான். அவனுடைய இருதயம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த வெறி என்கிற காரியம் வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நேரம் இல்லாதபடினாலே நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து போகிறேன். 2வது, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எது
வஸ்திரத்தை விலகி போக செய்யும் என்று வேதம் சொல்கிறது சொன்னால், நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நீங்க வாசிக்க கேளுங்க. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தன் வேசித்தனங்களினால் சாதிகளையும் தன் சூனியங்களினாலே வம்சங்களையும் மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரங்களை ஓரங்களை பாருங்க. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, வேசித்தனங்கள், சூனிய காரியங்கள், வேசித்தனம், உபச்சாரம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சூனியம், மந்திரவாதம், இவைகளை தேடி நாடி திரிகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் ஓரங்களை உன் முகம் தூக்கி எடுத்து. அருமையான தேவர்களே, யார் வஸ்திரத்தை இழந்து போவார்கள்? யாருடைய வஸ்திரங்கள் காணாமல் போகும்? யாருடைய வஸ்திரங்கள் தேவன் என்ன நிர்வாணத்தை காணத்தக்கதாக காணப்படும் என்று வேதம் சொல்கிறது சொன்னால், சூனியங்களையும் மந்திரவாதங்களையும் நாடி போகிறவர்கள் வேசித்தனத்துக்குள்ளானவர்கள். புருஷனை ஏமாற்றுகிறது, மனைவியை ஏமாற்றுகிறது, வேசித்தனமான காரியங்கள், பாவமான காரியங்களை செய்கிறவர்கள். தகப்பனை ஏமாற்றுகிறது, தாயை ஏமாற்றுகிறது, தன்னுடைய வீட்டாரை சொந்தங்களை ஏமாற்றி வேசித்தன வாழ்க்கை நடத்துகிறவர்கள். ஆண்டவரை விட்டு தூரமாக போய் விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவருடைய வசனம் சொல்வது வேசித்தனங்களுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் ஒப்பாய் இருக்கிறது விக்கிரக ஆராதனை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கு இந்த விபச்சார சூனிய வேசித்தன சூனிய காரியங்களிலிருந்து விடுதலையாகிறார்களோ அன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவர்களாக காணப்படுவோம். ஒருவேளை மனுஷன் பார்க்காமல் இருக்கலாம், சொந்தங்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையிலே எந்த விதமான இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சூனியங்களையும் மற்ற காரியங்களையும் நம்பிக்கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. நமக்கு எந்த மந்திரவாதமும் நம்ம என்ன செய்யாத இருக்காது. மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நமக்கு காணப்படாது. வேசித்தன காரியங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:20. சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லாதபடினாலே. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனிய பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனிய பகைகள் ஆண்டவருக்கு விரோதமானது, ஆண்டவருக்கு பிடிக்காதது. நீங்க கொலேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான அழித்து போடுங்கள். தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டுமா? பில்லி சூனியம் முதலானவைகளை அழித்து போட வேண்டும். ஆகையால் உபசாரம், அசுத்தம், மோகம், இச்சை, விக்கிரக ஆராதனை இவைகள் எல்லாம் நாம் அழித்து போடுகிறவர்களாய், நம் வஸ்திரத்தை நாம் என்ன செய்வது விட்டு விடாதபடிக்கு
வஸ்திரங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் என்ன செய்ய விடுதலை அடைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யார் வஸ்திரத்தை இழந்து போவார்கள், யார் வஸ்திரம் காக்கப்படாமல் போகும் என்று வேதம் சொல்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், நான் எப்படி திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் பாதங்களை நான் கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அந்த சூலமித்தியாளுடைய வீட்டை கதவை அவர் தட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விரித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நரந்திருக்கிறது என்றார். ஆண்டவர் வீட்டின் வாசற்படியில் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் இருதயம் வீழ்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீ நேசருடைய சத்தத்தை கேட்டேன். ஆனால் நேசருடைய சத்தத்தை நான் கேட்ட பிறகும் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், என் வஸ்திரத்தை நான் என்ன செய்யிட்டேன், கழட்டிட்டேன். எனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது. நேசருடைய சத்தம் கேட்கிறது, ஆனால் நேசருக்காக எழுந்து தன் வேலையை என்ன செய்யல, என் நேசருக்காக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கையில ஏன் வஸ்திரத்தை அவள் இழந்திருக்கிறாள் என்று சொன்னால் சொல்றாள், நான் வஸ்திரத்தை இழந்துட்டேன், கழட்டிட்டேன், இனி அந்த வஸ்திரத்தை உடுத்த முடியாது, நான் அழுக்காக்க மாட்டேன். அவளுக்குள்ளே ஒரு சுய திருப்தி வந்துவிட்டது. சுய திருப்தி, சுயநலம், ஒரு சோம்பேறித்தனமான காரியம். என் ஆண்டவர் எந்த நேரத்திலே நம்மளுக்கு வருவார், எந்த நேரத்திலே நம்மிடத்தில் உதவி கேட்பார், எந்த நேரத்திலே நம்மை என்ன செய்வார் என்று சொன்னால் அவருக்காக பிரயோஜனப்படுத்துவார் என்று நமக்கு தெரியாது. அவர் நினையாத நேரத்தில் வந்துதான் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, நீ இந்த உதவி செய்ய வேண்டும் சொல்லுவார். நான் என் தலை பனியினால் நனைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், என் வஸ்திரத்தை நான் கழட்டிட்டேன், என் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன். இந்த வஸ்திரத்தை உடுத்து எவ்வளவு நேரம் இருக்கும், என் ஆண்டவருடைய தலை பனியினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தான் ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன். இதாகிற ஒரு சாக்கு போக்கு சொல்லுவார்கள், ஏதாகிற ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். நான் போதும், ஒரு சுயநலம் தங்களுக்குள்ளே. நாம ஏன் கஷ்டப்படணும், நாம ஏன் ஆண்டவருக்காக இதை செய்யணும், நான் என்ன செய்கிறேன், காணிக்கை கொடுத்துட்றேன், நான் தசமபாகம் போட்டுடுறேன், நான் என்ன செய்திருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன். ஒரு சுய திருப்தி எந்த மனுஷனிடத்துல வந்து விடுகிறதோ, கர்த்தரை தேடுகிறது போதும். எல்லாரும் எப்படியே தேடுறாங்க, காலையில ஆராதனைக்கு போனா போதும். ஒரு சுய திருப்தி மனுஷனுக்கு வந்துட்டா, அந்த சுய திருப்தி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த இந்த நல்ல வஸ்திரங்களை, வாசனையான வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற வஸ்திரங்களை இழந்து போகத்தக்கதான சூழ்நிலை நமக்கு உண்டாகும். சூழ்நிலையால் என் ஆண்டவர் அவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு அந்த சுய திருப்தி அவருக்குள்ளாய் உண்டானது நிமித்தமாக போதும் என்கிற ஒரு மனசு அவளுக்கு வந்து விட்டதினாலே, என் கர்த்தரை தேடினது போதும், கர்த்தருக்கு ஊழியம் செய்தது போதும், கர்த்தருக்கு நான் என்ன செய்தது, கர்த்தரை பாடினது போதும், வேதத்தை வாசித்தது போதும்,
ஜெபம் பண்ணினது போதும், எனக்கு என்ன செய்கிறது, ஆராதனை வேலை என்ன செய்கிறது, குறிக்கப்பட்ட அந்த நேரம் போதும். மற்ற நேரங்களில் எனக்கு என்ன செய்கிறது, என்னுடைய காரியம், என்னுடைய குடும்ப காரியம், என்னுடைய தனிப்பட்ட காரியம், இவைகளை மாத்திரமே நான் என்ன செய்வேன், சார்ந்து கொண்டிருப்பேன் என்கிற ஒரு சுயநலத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரங்களை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிறகு நமக்குத்தான் கஷ்டம். அவரை தேடி தேடி போக தெரு தெருவாக அலைய வேண்டிய சூழ்நிலை. எங்கே கண்டீர்கள் என் நேசரை, என் நேசரை நீங்கள் பார்த்தீர்களா என்று நாம் கேட்டு அலைந்து காவலாளிகளிடத்தில் அடி வாங்கி உதை வாங்கி பிரச்சனை, வியாதி, கஷ்டம், துக்கம் இவைகளை என்ன செய்கிறது, நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும். என் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறது, செய்கிற காரியங்களில சுய திருப்தி வந்து விடவே கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் உனக்காக ஊழியம் செய்தது கொஞ்சம், ஆண்டவரே நீர் எனக்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ காரியங்களை காலையிலே எழுந்ததிலிருந்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். நம்மை பாதுகாத்து பராமரித்து கனிமணி போல காத்து உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுக்கிறாரே. அவர் உன்னை தேடி வரும் பொழுது நீ சொல்லுகிறார், நான் படுத்து விட்டேன், நான் நித்திரை செய்து விட்டேன், நான் என்ன செய்ய முடியாது, மறுபடியும் நான் என்ன செய்ய முடியாது, நமக்கு இதை செய்ய முடியாது. அருமையான தேவப்பிள்ளையே, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற சுயநலம், சோம்பேறித்தனம் உன் வஸ்திரத்தை இழந்து போக வைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த காலத்தில் ஆண்டவரே நான் இன்னும் உனக்காக இன்னும் உண்மை கிட்டி சேர்க்கணும் ஆண்டவரே, இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் நான் உண்மை துதிக்கணும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சுவே இப்படி ஆலயத்துக்கு நேராக என்னுடைய ஆண்டவரை கண்களை ஏறெடுக்க வேண்டாம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நான் கொடுத்தது போதாது ஆண்டவரே, நான் இன்னும் உனக்கு செய்ய வேண்டாம் ஆண்டவரே என்ற ஒரு நிலைமை நமக்கு வர வேண்டும். அதுதான் கர்த்தர். ஆண்டவர் ஆலயத்துக்கு நான் போக வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போக வேண்டும், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் நான் செய்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். எனக்கு போதாது, நேரம் போதாது ஆண்டவரே உமக்காக உழைக்கிறதுக்கு என்கிற ஒரு நிலைமை வந்துட்டால் வஸ்திரத்தை இழந்து போகவே மாட்டோம். நான்காவதாக தேவனுடைய வசனம் சொல்கிறது, யார் வஸ்திரங்களை இழந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி தேவனுடைய வசனம் என்ன சொல்லுன்னா, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் அவனை கள்ளர் கையிலே அவன் அகப்பட்டான். கள்ளர் கையிலே அகப்பட்ட அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தினார்கள். யாருக்கு வஸ்திரம் தங்களை விட்டு போகிறது என்பதை என்ன செய்கிறார்கள், இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்றார், எருசலேமை விட்டுட்டான், எரிகோவுக்கு போனான். எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிற எவருக்கோ வஸ்திரம் இல்லாமல் போகும், வஸ்திரம் விலகி போகும், வஸ்திரத்தை காத்து கொள்ள முடியாது. எருசலேம் தேவன் இருக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எருசலேம் தேவனுடைய சமூகம் இருக்கிற இடம், தேவனுடைய சந்நிதி இருக்கிற இடம். தேவன் என்ன செய்கிறது, நம்மை ஆளுகை செய்கிற இடம், தேவனாகிய கர்த்தருடைய அரசாளுகை இருக்கிற ஒரு இடமாக
என்ன செய்கிறது? எருசலேம் காணப்படுகிறது. அந்த எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனான். தேவன் இல்லாத இடம், கர்த்தர் இல்லாத இடம், தேவ பிள்ளைகள் இல்லாத ஒரு இடம், சத்துருக்கள் நிறைந்த ஒரு இடம். அந்த எரிகோவுக்கு அவன் போனான். அவன் வஸ்திரங்கள் என்ன செய்தது? அவனை விட்டு விலகி போயிற்று. வஸ்திரம் அவனை விட்டு என்ன செய்கிறது? உருவப்பட்டது. வஸ்திரத்தை மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பறித்து கொண்டு போனார்கள். வஸ்திரத்தை காக்க முடியாதவனாய் போய்விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டாலும், நம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் நான் ஆண்டவரே ஒரு நாள் விலகி போக மாட்டேன். உன்னுடைய சன்னிதானத்தை விட்டு நான் ஒரு நாளும் ஆண்டவரே விலகி போக மாட்டேன். ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்தை நான் எப்பொழுதும் சார்ந்திருப்பேன். ஆண்டவரே, எப்பொழுதும். யோசுவா தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படி பரிசுத்த வஸ்திரத்தினாலே, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலே, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே, நல்ல வஸ்திரத்தினாலே, வாசமுள்ள வஸ்திரத்தினாலே நம்மை கர்த்தர் அவர் நிரப்பியிருந்து அந்த வஸ்திரத்தினாலே நம்மை எப்பொழுதும் மூடிக்கொண்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் கொடுத்த அந்த வஸ்திரத்தை நாம் எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு தீர்மானம், ஒரு நாளும் என் தேவனுடைய சமூகத்தை நான் விட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திலே நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன். தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகத்தையே நாடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகம் வாழ்க்கையில வாஞ்சியாக இருக்க வேண்டும், விருப்பமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் சரி, என் தேவனே நான் என்ன செய்வேன்? நோக்கி கொண்டிருப்பேன். என் தேவனே பார்த்து கொண்டிருப்பேன். தேவனோடு கூட உறவாடி கொண்டிருப்பேன். தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய எல்லையை விட்டு நான் ஒரு நாளும் விலகி போகவே மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து சொன்னால், ருத்துடைய அந்த குடும்பம், அந்த மாமியார் வீடு எல்லாம் தேவனுடைய சமூகத்தை விட்டார்கள். பெத்லகேமை விட்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் போனார்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் வாழ்க்கையே இழந்து விட்டு வருகிறார்கள். இப்போ சொல்லுகிறார் நகோமி, ஐயா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது என்ன செய்திருக்கிறேன்? குறைவுள்ளவளாய் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு அருமையான காலமில்லை. நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவ சமூகத்தை நான் ஒரு நாளும் விட்டு விடவே மாட்டேன். தேவ சமூகத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணவே மாட்டேன். தேவ சமூகத்திலிருந்து விலகி போக நான் நினைக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஒரு சிலருக்கு தேவ சமூகத்தில் வந்தாலுமே ஏதோ ஒரு எரிச்சலை போல காணப்படும். பிசாசுக்கு தான் என்ன செய்ய தெரியுமா? தேவ சமூகம் பிடிக்காது. நீங்களும் நான் என்ன செய்ய தெரியுமா? எப்பொழுதும் தேவ சமூகத்தையே நாடிக்கொண்டிருக்க வேண்டும். தேவ சமூகமே நம்மோடு கூட இருக்கிறத நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு அகன்று போகிற நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் வேறு வேறு விதமாய் நினைக்கிறார்கள். ஒரு பெரிய காரியங்கள் இருந்தால், அழகான காரியங்கள், கட்டங்கள் இருந்தால், அங்கே தேவ சமூகம் இல்லை என்றாலும் அங்கே போய்விட நினைக்கிறார்கள். ஆனால் வஸ்திரத்தை இழந்து போவீர்கள். வஸ்திரத்தை இழந்து போவீர்கள். எங்கே தேவ சமூகம் இருக்கிறது? எங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது? எங்கே தேவனை ஆராதிக்கிற இடம் இருக்கிறது? எங்கே தேவனை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள்? எங்கே தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கள்ளற்கையிலே அகப்பட்டு விடாதிருங்கள். உங்கள் வஸ்திரங்கள் போய்விட உங்களை விட்டு. பெரிய பெரிய கட்டடங்களை பார்த்து, பெரிய பெரிய இடங்களை பார்த்து, மற்ற விதமான மதிப்பு மரியாதைகளை பார்த்து நீங்கள் போய்விடாதீர்கள். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எருசலேமை விட்டு போனவன் எரிகோவிலே கல்லவர் கையிலே அகப்பட்டார். வஸ்திரத்தை அவர்கள் உரித்து கொண்டு போனார்கள். இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது, தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எப்பொழுது வஸ்திரம் விலகுகிறதாம்? வெறியினாலே. ரெண்டாவது வேசித்தனம்.
பில்லிசூனியம், மந்திரவாதங்கள் இவைகளை நாடி, விக்கிரகத்தை நாடி போகும் பொழுது நம்முடைய வஸ்திரம் போகிறது. சுய திருப்தி, சுயநலம், சோம்பேறித்தனம் இவைகள் நம்முடைய வஸ்திரங்களை நம்மை விட்டு என்ன செய்கிறது? விலக்கி போடுகிறது. நான்காவதாக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தை விட்டவர்கள் வஸ்திரத்தை இழந்து போவார்கள். ஐந்தாவதாக தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யார் வஸ்திரத்தை இழந்து போவார்கள்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரிலே சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு எங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியான ஸ்கேவா ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, பாருங்க, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் வஸ்திரத்தை இழந்தவர்களாக அந்த வீட்டை விட்டு என்ன செய்தார்களா? ஓடி போனார்கள். காரணம் என்ன? இந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை சொல்ல துணிந்தவர்கள், துணிகரமானவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? இழந்து போவார்கள். வஸ்திரங்களை காத்து கொள்ள முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் என்ன செய்யணும்? தான் இருக்கணும். துணிகரமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவள் தான் செய்யணும். நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறோம்னு சொன்னால், அந்த வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யும் பொழுது மேனேஜர் வரல, நான் என்ன செய்கிறேன்? கிளர்க்கு நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்ல முடியாது, நான் அந்த சீட்டில் உட்கார்றேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் துணிகரம், வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நம்ம வேலையை நாம் தான் செய்யணும். ஆண்டவர் நம்மை அழைத்த ஊழியத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் செய்யணும். ஆண்டவர் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதை செய்ய நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். மற்றவர்கள் செய்கிறதுல நாம் துணிகரம் காட்டக்கூடாது. நம்ம என்ன செய்கிறது? நம்ம வைத்திருக்கிற பொறுப்பில் தான் நாம் இருக்கணும். நமக்கு சொல்றது தான் செய்யணும். நாம் போய் என்ன செய்யுது? இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சால் அவருடைய வாழ்க்கை என்ன செய்ய தெரியுமா? பாழாய் போய்விடும். நம்ம வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே அந்தந்த ஸ்தானத்தில் அதை வைத்தார். சூரியனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சார், சந்திரனை வைக்க வேண்டிய, நட்சத்திரங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைத்தார். கடலை எங்கே வைக்கணுமோ அதுக்கிட்ட அதை வச்சார். அதை வச்சுட்டு ஆண்டவர், நீ இதை வச்சு தாண்டி வராதேன்னு சொல்லி கடலுக்கு சொல்லிட்டார். அது துணிகரம் கொள்ளலை. இன்னைய வரைக்கும் என் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம துணிகரமாய் எந்த காரியத்தை செய்யாதபடிக்கிறதா, நம்முடைய வேலை உண்டு, நம்முடைய காரியம் உண்டு, நம்முடைய என்ன செய்வது? கர்த்தர் நம்ம எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாக நாம் காணப்படும். மற்றவருடைய வேலைகளிலே, மற்றவருடைய காரியங்களிலே நாம் என்ன செய்வது? தலையெடுக்கலாம். அவங்க பெரியவங்களாயிடுறாங்க, நாமளும் என்ன செய்யலாம்? இப்படி செய்யணும் சொன்னால் நம்ம செய்ய நினைக்கிறது நமக்கே என்ன செய்ய தெரியுமா? இங்கே அப்படித்தான் செய்தார்கள். பவுல் பிசாசுகளை துரத்துகிறான்,
என்று சொன்ன உடனே இவர்களும் என்ன செய்தார்களாம்? இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். துணிகரம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வஸ்திரங்களை இருந்து நிர்வாணிகளாய் காணப்படத்தக்கதாக, மானத்தோடு கூட காணப்படத்தக்கதாக. அவர் பாடுறாரு, நான் பாட போகிறேன். அவர் மியூசிக் வாசிக்கிறார், நான் மியூசிக் வாசிக்க போகிறேன். அவர் பெரிய கூட்டம் வைக்கிறார், நானும் கூட்டம் வைக்க போகிறேன். என்ன செய்கிறது? அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்றார், நானும் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஐயா, கர்த்தர் நம்மை அழைத்த ஊழியத்திலே, அழைத்த காரியங்களில நாம் என்ன செய்யணுமா நிலைத்திருக்கணும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு வண்ணா, அதாவது துணி துவைக்கிறவர் தன் வீட்டில் ஒரு கழுதையும் ஒரு நாயையும் அவர் வளர்த்து வந்தார். அவர் ஊராக போய், அந்த கிராமங்கள்லாம் போய், அந்த ஊரை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய ஜமீன்தார் வீட்டிலலாம் போய் துணிகளை வாங்கி வந்து அவர் துவைக்கிற அந்த வேலை, அந்த துவைக்கிற வேலை அங்கே இருக்கிற என்ன செய்கிறது? மக்கள்லாம் அதை பார்க்குறாங்க, விலை உயர்ந்த துணியெல்லாம் வாங்கி வந்து இவன் துவைக்கிறாங்க. அப்போது அந்த துணி துவைக்கிற அந்த வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு திருடன் வந்துட்டான். அந்த திருடன் வந்த உடனே அந்த வீட்டில் நாய் என்ன செய்யுதுன்னா, அந்த திருடனை கொஞ்சம் நேரம் பார்த்துச்சு, பொழிச்சிட்டு என்ன செய்யுது? படுத்துட்டு. அவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஆனால் அந்த கழுதை என்ன செய்யலை? இந்த நாய் கொலைக்கிறதுக்கு பதிலாக கழுதை என்ன செய்தது? எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிச்சு. கத்த ஆரம்பித்த உடனே இந்த எஜமான் வந்து அந்த கழுதையை என்ன செய்தார்? அடக்கினார். திருப்பி கொஞ்ச நேரம் தெரிஞ்சது, திருப்பி அந்த திருடை என்ன செய்யல? போகலை, திருப்பி கத்த ஆரம்பிச்சிச்சு. திருப்பி கத்த ஆரம்பிச்ச உடனே திரும்பி எஜமான் வந்தார். ஏய், சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கத்துற? உனக்கு தான் என்ன செய்யுது? சாப்பாடுலாம் போட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ண உடனே திரும்பி ராத்திரி அது என்ன செய்யலை? திரும்பி கத்த ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த எஜமான் வந்து அடின்னு அடிச்சிட்டான் அந்த கழுதையை. ஏன் தெரியுமா? அதுக்கு கத்த வேண்டிய வேலை என்ன செய்கிறது? நாயும் செய்ய வேண்டிய வேலையை இதை கழுதை செஞ்சதுனால இது நல்லதுதான் செஞ்சிச்சு. ஆனாலும் என்ன செய்கிறதுமா? துணிகரமான ஒரு காரியம். இது செய்ய வேண்டிய வேலை இல்லை, கழுதைக்கு சுமக்கிற வேலை தான். உன்னை வேலையை விட்டா வேலையை தான் செய்யணும். எந்த வேலையை விடுறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு என்ன செய்கிறது? வீணான வேலையை செஞ்சுட்டா நமக்கு தான் உபத்திரவம். அருமையான தேவர்களே, துணிகரமா எந்த காரியத்திலும் தலையிடாதபடிக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க? இன்னொருத்தர் காரியத்துல போய் தலையிட்டு அவர்களை கழுத்துட்டு இவர்கள் மேலே வர்ற நினைப்பார்கள். அவன் பேர் வாங்குறானே, அவன் நல்ல பேர் வாங்குறானே, அவன் குடும்பத்துக்கு நல்ல பேர் வருது, எனக்கு வரலையே. இதை என்ன செய்வார்கள்? இவர்கள் துணிகரமா ஏதாவது செய்ய நினைப்பார்கள். கடைசியில் பார்த்தா என்ன செய்கிறது? கர்த்தர் என்ன செய்வார்? நியாயத்தை இருக்கிறவராக இருப்பார். அருமையான தேவர்களே, அதான் ஒரு இடத்துல பேதுரு ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அந்த யோவான காரியத்தை குறித்து, இவனுடைய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய பேதுரு யோவானை குறித்து கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றான், அவன் நான் வருகிற வரைக்கும் அவன் இருந்தால் உனக்கு என்ன? அவன் ஆங்கிலத்தில் சொன்னான், மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு ஆண்டவர் சொல்றது. ஓ வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ. அவன் இருக்கணும்னா அவன் இருந்துட்டு போறான். அவனை குறித்து உனக்கு என்ன காரியம்? அருமையான தேவர்களே, நம்ம மற்றவங்களை பற்றி கவலைப்படுகிற அந்த சூழ்நிலை வேணாம். மற்றவங்களை கொடுத்த அந்த ஊழியத்தை பார்க்குற காரியம் வேண்டாம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய், நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் செய்த துணிகரம் இல்லாமல் இருக்கிறவர்கள் வஸ்திரத்தை என்ன செய்வார்கள்? இழந்து போக மாட்டார்கள். துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள் வஸ்திரத்தை இழந்து போவார்கள். ஆறாவதாக நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், யார் வஸ்திரத்தை இழந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 வசனத்தை வாசித்தால் நமக்கு புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அவனுடைய நகரத்திற்கு புறம்பே
புறம்பே தள்ளி அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அதிலே 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனே சாட்சி சொல்கிறார். ஸ்தேவானை கொலை செய்தவர்களுடைய வஸ்திரங்களை நான் காத்து கொண்டிருந்தேன். மற்றவர்களை யார் துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி அவர்களுடைய உயிரை வாங்க நினைக்கிறார்களோ, மற்றவர்களை கொலை செய்ய நினைக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சொல்றார், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை இழந்து போவார்கள். அல்லேலூயா. எந்த மனுஷன் மற்றவனுக்கு துன்பத்தை உண்டாக்க, துயரத்தை உண்டாக்க, வேதனையை உண்டாக்க, கஷ்டத்தை உண்டாக்க, பாடுகளை உண்டாக்க, நிந்தையை உண்டாக்க, கண்ணீருக்குள்ளாய் நடத்த எந்த ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவனை குறித்து வேதம் சொல்ல, கல்லை எறிகிறவர்கள், கொலை செய்ய நினைக்கிறவர்கள், சாகடிக்க நினைக்கிறவர்கள் என்ன செய்தார்களாம்? வஸ்திரத்தை கழற்றி வைத்து விட்டார்கள். ஏன்? தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவருக்கு நாம் துன்பப்படுத்தக்கூடாது, ஒருவரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, ஒருத்தரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் கண்ணீர் வரைக்கக்கூடாது. இவர்களாலே என் குடும்பம் கெட்டு போனது, என் வாழ்க்கை கெட்டு போனது, என் ஊழியம் கெட்டு போனது, என்னுடைய சம்பாத்தியம் போயிற்று என்று உங்களை குறித்து யாரும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நீங்கள் வஸ்திரத்தை இழந்தவர்கள். அவ்வளவு சொல்லுகிறான், ஸ்தேவானை கொல்லும்படிக்கு இருந்தவர்கள் வஸ்திரத்தை நான் காத்து கொண்டிருந்தேன். வஸ்திரம் எடுத்து போகாத நிலைமைக்கு கர்த்தரை மாற்றுவாராக. எந்த குடும்பத்துக்கும், எந்த ஊழியத்துக்கும், எந்த சபைக்கும், எந்த தேவ பிள்ளைகளுக்கும் கஷ்டத்தை உண்டாக்காதவர்களுக்கு, வேதனையை உண்டாக்காதவர்களுக்கு, துன்பத்தை உண்டாக்காதவர்களுக்கு அதை காத்துக்கொள்வோம். கடைசி காலம் கர்த்தர் சொல்கிறார், இதோ திருடனை போல வருகிறேன், நான் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதவர்களுக்கு உங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் யாரையும் துன்பப்படுத்தாதபடிக்கு, யாரையும் வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே என்னை நீர் காத்துக்கொண்டு மாட்டவரே, என்னை நீர் காத்துக்கொண்டு. நான் எந்த சூழ்நிலையானாலும் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ளே இருக்கட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இருக்குன்னு சொன்னால் நீர் கொடுத்த இந்த வஸ்திரங்களை என்னாலே காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரே, என்னை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கடைசியாக தேவனுடைய வசனம் சொல்கிறது, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வஸ்திரங்கள் கழட்டி போடப்படும், வஸ்திரங்கள் விலகி போகும், வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால், சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்க. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை. யோசுவாவோ வெனில் பாருங்க, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். பாருங்க, அவன் தனக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற
அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி நான் பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து என்ன செய்தேன், நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். சொல்லப்பட்டிருக்கிறது அழுக்கு வஸ்திரம். இந்த அழுக்கு வஸ்திரத்தை யோசுவாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறானா, கழட்டி போட சொல்லுகிறான். இந்த அழுக்கு வஸ்திரம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்றதுன்னா, அக்கிரமமான செய்கைகளுக்கு. அக்கிரமம் உடைய வாழ்க்கையிலே அக்கிரமத்தினாலே நாம் நிறைந்திருப்போம் என்று சொன்னார். அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும் என்று சொன்னார். நாம் நினைக்கலாம், நான் அக்கிரமமே செய்யல. பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் முடியா சொல்லப்படுற அப்பொழுது நான் பாருங்க, உங்களை ஒரு காலம் நான் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அகன்று போங்கள். அக்கிரமம் என்பது நாம் என்ன சொல்றது தெரியுமா, இது அக்கிரமம், அது அக்கிரமம், உன் குடும்பத்துக்கு அக்கிரமம் பண்றான், அது அக்கிரமம் பண்றான். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்ற வார்த்தை தெரியுமா? இதை நினைச்சாலுமே பயமா இருக்கு நமக்கு. இந்த வசனத்தை பார்த்தாலுமே, அது முன்னாடி வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. யாரை பார்த்து சொல்றா தெரியுமா? அக்கிரமக்காரர்கள். உங்களை அறிய தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிசாசுகளை துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இவைகள் எல்லாம் செய்துட்டு தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியாமல் எல்லாவற்றையும் பெருமைக்காக செய்திருப்போம் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே. அக்கிரமம் வாழ்க்கையில் என்ன செஞ்சதுமா, அக்கிரமமான செய்கைகள் நம்ம என்ன செய்கிறதுமா, நம்முடைய வஸ்திரத்தை இழந்து போக வைக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், அற்புதம் நடக்குது, விசுவாசம் துரத்தப்படுது, நான் நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல மியூசிக் வாசிக்கிறேன், எல்லா தாளந்துகளும் எனக்கு இருக்குது ஆண்டவரே, ஆனால் செய்கைகள் அக்கிரமமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, உன்னை அறிய சொல்லணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலிருந்து அக்கிரமமான செய்கைகளை நீர் அகற்றி போடும். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் வஸ்திரங்களை எப்பொழுதும் வெள்ளையாயும் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அழுக்கு வஸ்திரம் வேண்டாமா உனக்கு? உனக்கு அழுக்கு வஸ்திரம் வேண்டாம். வஸ்திரம் எப்பொழுது இருக்கணும், எப்படி இருக்கணும்? வெள்ளையாயிருக்கணும். அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த இயேசுவாவை பார்த்து சொல்லுகிறார், வஸ்திரத்தை கழட்டி போடுங்க, இந்த வஸ்திரத்தை எடுத்துவிட்டு சிறந்த வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அக்கிரமம் எதெல்லாம் நமக்கு, நம்ம மனசாட்சியை நம்ம பற்றி சொல்லும். அக்கிரமம் எது? நம்ம செய்கிற காரியம் எது? அக்கிரமம் இல்லாமல் செய்கிறதெல்லாம் அக்கிரமம். அல்லேலூயா. எல்லாரும் லைன்ல போகும்போது நம்ம குறுக்க போனா அது அக்கிரமம். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் வேலைக்கு எல்லாரும் 8 மணிக்கு கரெக்டாக வேலைக்கு வந்துடுவாங்க. நம்ம 8:30 மணிக்கு வேலைக்கு போனோம்னா, 9 மணிக்கு வேலைக்கு போனோம்னா அக்கிரமம். ஆண்டவர் சொல்றாரு,
நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், அக்கிரமம். வேலைக்கு போயிட்டு என்ன செய்கிறது? அக்கிரமமா? அல்ல, வேலைக்கு போகாத நாட்டில் கையெழுத்து போடுறது அக்கிரமம். எல்லாரும் 5 ரூபாய்க்கு விற்கிறான்னா நீ 6 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறேன்னா அக்கிரமம். உன்னை யாரும் என்ன செய்கிறது? நல்லவன் சொல்ல மாட்டான், அவர் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன். அவங்கள பார்த்து சொல்லுவான், எவ்வளோ விலை விற்கிறான் பாரு, அந்த கடையில் குறைவா விற்குது, இந்த கடையில் என்ன செய்கிறது? அதிகமாக இருக்குது. அக்கிரமம். இப்படி தொழிலில் உண்மையாக இருக்கணும், நம்ம செய்கிற காரியங்களில் உண்மையாக இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்ற இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்கிறது? சொல்லுகிறது நாம் கேட்குறோம். மாதம் முழுதும் வேலை வாங்கிட்டாங்க, 1ஆம் தேதி சம்பளத்துக்கு போனால் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. அக்கிரமம். வீட்டுக்கு பால் போடுறவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அக்கிரமமான காரியம். நாளைக்கு வா. பேப்பர் போடுறவனுக்கு சரியான நேரத்துக்கு போடலைன்னா சத்தம் போடுறோம். ஆனால் அவன் கேட்குற பணத்தை என்ன செய்கிறோம்? கொடுக்க மறுக்கிறோம். அக்கிரமம். நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம்? நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். வேலைக்காரர்களுக்கு நாம் செய்கிற காரியம் என்ன? ஃப்ரிட்ஜில் 3 நாளைக்கு முன்னாடி இருந்தது கொடுக்குறோம். அக்கிரமம். கர்த்தர் நம்மை பார்ப்பார். அருமையான தேவப்பிள்ளையே, வாழ்க்கையில் அக்கிரமம் என்பது இருக்கக்கூடாது. கிரமமான காரியம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். அக்கிரமமான காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடி, ஒருவரையும் ஏமாற்றாதபடி அதை காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதுவும் சொல்கிறது? தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். என் ஆண்டவர் நமக்கு அநேக வஸ்திரங்களை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வஸ்திரங்களை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். வெறினாலே என் வஸ்திரங்கள் காக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை இருக்கும் சூழ்நிலைகள் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் வேசித்தனம், பில்லி சூனியம், மந்திரவாதம், ஆண்டவர் விக்கிரக ஆராதனை காரியங்கள் என் வஸ்திரத்தை எழுந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் என்னை மன்னியும் ஆண்டவரே. சுய திருப்தி, சுயநலம், சோம்பேறித்தனம் இவைகள் ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு, உண்மை நாட முடியாதபடிக்கு, உனக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு என்னை தடுக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. என் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரை தூரம் போகிற நிலைமை எனக்கு இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுமையா. ஆண்டவரே, துணிகரமான செய்கிற காரியங்கள், துணிந்து செய்கிற காரியங்கள் ஆண்டவரை என்னிடத்தில் காணப்படாதபடி ஆண்டவரை எப்பொழுதும் ஆண்டவரை கீழ்ப்படிந்து பொறுமையாக ஆண்டவரை செய்கிற காரியங்கள் என்னிடத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை மற்றவர்களை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, ஆண்டவரை கண்ணீர் விட வைக்கிற, கவலைப்பட வைக்கிற, மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணுகிற காரியங்கள் என்னிடத்தில் காணப்படக்கூடாது. ஆண்டவரை அக்கிரமமான செய்கைகள் என்னிடத்தில், என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கையிலும் எந்த சூழலிலும் ஆண்டவர் அக்கிரமமான செய்கைகள் எனக்குள்ளே இல்லாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால விளைப்பாக நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வெள்ளத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து எங்களை காத்துக்கொண்டது காரணத்துக்கு நன்றி. இந்த கிருபையை தேவரினை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ எப்போ வரப்போகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ கொடுத்திருக்கிற இந்த வஸ்திரங்களை நாங்கள் காத்துக்கொள்ளுகிறோம். எங்களுக்கு நீ கிருபை தான். வஸ்திரங்களை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களை நடத்துகிற சூழ்நிலை எங்களை விட்டு நீ மாற்று கர்த்தர் எங்களை மாற்று. வஸ்திரம் இழந்த நிலைமையிலே நாங்கள் உனக்கு முன்பாக காணப்படாது, நிர்வாணிகளாய் காணப்படாது, மானம் காணப்படத்தக்கதாக காணப்படாது. இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படியா எங்களை பரிசுத்தமாக்கும் சிறந்த வஸ்திரம் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். சிறந்த வஸ்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தாருமா, பலப்படுத்துமையா, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுல எங்கள் தேசத்துல நல்ல ஒரு சமாதான சூழ்நிலைகள், தெய்வீக சுகம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, கர்த்தராலே பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உருவாகட்டும். ஆண்டவர், சபைகளில் கூடி
உம்மை ஆராதிக்கிற நிலைமை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ தந்தக்கூடிய பொற்கரங்களில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரமாய் நாங்கள் ஆண்டவரே சபையில் இருக்கிற மக்களை முகமுகமாய் காண எங்களுக்கு நீ கிருபை தருவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதி. ஆராதனை ஆசீர்வதித்தது போல இதே போல எங்கெல்லாம் ஆண்டவரே ஆராதனை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய கிருபையும் வசதிகளையும் கர்த்தர் நீர் உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி ஞான மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.